சிக்ஸர் முனி என்று அன்போடு அழைக்கப்படுபவர் முனியப்பன். முனியப்பன் பந்து வீச வருகிறார். பவர் பிளேயின் கடைசி ஓவர். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து பந்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தடுப்பாட்டம் செய்தார் திருமலைச்சாமி. மற்றும் ஒரு அதிரடி இடதுபுறமாக எல்லைக்கோட்டை தாண்டி சென்றது பந்து. 4 ஓட்டங்களை பெற்று தந்துள்ளார் திருமலைச்சாமி. தேனி அணிக்காக 4 ஓட்டங்கள். அணி விளையாட்டை மாடத்தில் இருந்து பதிவு செய்து கொண்டுள்ள அருண் சார் மற்றும் அவருடைய குழுவினருக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக காணொலியை பதிவு செய்துள்ளார். அருமையான பந்து வீச்சு, தந்திரமாக வீசப்பட்ட பந்து. சிக்ஸர் முனி வீசினார், முனியப்பன் வீசினார். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து எல்லைக்கோட்டை தாண்டி சென்றது. மீண்டும் 4 ரன்களை பெற்று தந்துள்ளார் திருமலைச்சாமி. திருமலைச்சாமி 4 ஓட்டங்களை தேனி அணிக்காக பெற்று சென்றுள்ளார். எரியப்பட்ட பந்தை எம்பி வலதுபுறமாக ஓங்கி அறைந்தார். எல்லையை நோக்கி சீறி பாய்ந்தது. 4 ரன்கள் தேனி அணியினருக்கு. மற்றொரு அகலப்பந்து வீசியுள்ளார் முனியப்பன். தேனி அணிக்கு கூடுதலாக 1 ரன். ஒரத்தநாடு பந்து வீச்சாளர்கள் கூடுதலாக ரன் கொடுப்பதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். மீண்டும் 1 ரன். முனியப்பன் நிதானமாக வீச வேண்டிய தருணம் இது. சுட்டரிக்கு வெயிலில் அகலப்பந்து வீசுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த முறை வலதுபுறமாக கட்டிவிட்டார். பந்து எல்லைக்கோட்டை தொடுகிறதா? தொட்டுவிட்டது, தாண்டிவிட்டது. மீண்டும் 4 ரன்கள். திருமலைச்சாமி 4 ரன்களை பெற்று தந்துள்ளார் தேனி அணியினருக்கு. இந்த முறை தரையோடு அடித்தாடினார் திருமலைச்சாமி. ஷார்ட் பிச்சாக வீசிய பந்தை அருமையாக அடித்தாடினார். ஓவரை வெற்றிகரமாக நிறைவு செய்தால் 6 ஓவர்கள் முடிவில் as I said, Veeraselvam sir had taken 1 more wicket, crucial wicket for his team.